بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها. وعليكم ورحمة الله. الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلتكم من أعمالكم شيئا إن الله غفور رحيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடையும் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க முறைகளை, சட்டத்திட்டங்களை அவன் தூதர் மூலமாக இறக்கி தந்திருக்கின்ற திருக்குர்ஆன் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தினான். அதன் தொடர்ச்சியாக நாம் நேற்று மனிதர்கள் அனைவருமே ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்தான் பிறந்திருக்கிறோம், எந்த விதமான பாகுபாடுகளும் பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதை குர்ஆன் மூலமாக நாம் பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் குர்ஆனில் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கிக்கொள்வதின் நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது லிதஆரஃபு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்கள் ஒருத்தர் அறிந்து கொள்வதற்கு. இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு சட்டம் கூட இதிலிருந்து நாம் எடுக்க முடியும். இன்றைக்கு பெண்கள் மத்தியில் நம்ம பார்த்தீங்கன்னா பெண்கள் முகம் மறைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை இன்றைக்கி பல பகுதிகளில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கட்டளையிடவில்லை. பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெண்கள் அவர்களுடைய முகத்தை மறைக்காதவர்கள் தான் இருந்தாங்க. அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன. அப்போ குர்ஆன் இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருது என்னன்னால், ஒருத்தரை அறிந்து கொள்ள வேண்டியதினால்தான் அல்லாஹ் இப்படி கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் உங்களை படைத்திருக்கு. அப்போ ஒரு ஆள் யார் போகிறாங்க வர்றாங்க என்பது ஆளை அடையாளம் கண்டு கொள்வது என்பது அல்லாஹ் படைப்பிலே வைத்திருக்கின்ற ஒரு விஷயம். இப்போ முகத்தை ஒரு ஆள் மறைத்து விட்டால் அவர் யார், என்ன, அவர் எந்த ஆள் அப்படிங்கிறது தெரியாமல் வரக்கூடிய அதனால் பல விளைவுகள் இன்றைக்கு இருக்கிறது. இப்போ மார்க்கம் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் எப்படின்னு கேட்டிங்கனால், ஒரு பெண் விரும்பினால் அவர் வெக்கப்படும் போதோ மற்ற நேரத்திலோ விரும்பினால் என்ன செய்யலாம், முகத்தை மறைக்கலாம் என்பதை தவிர இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு முகம் மறைக்கிறது கடமையாக்கலை. எந்த ஒரு ஹதீஸோ ஆயத்தோ அது சம்பந்தமாக கிடையாது. மற்றதெல்லாமே விளக்கத்தின் அடிப்படையில் சொல்றதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பல பெண்களை பற்றியும் சஹாபாக்கள் அடையாளம் கண்டு சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்கும்போது முகத்தில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டாங்க என்று. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் கூட எப்படி இருக்கும், தொழுகையில் சஃப்பு, முதல் சஃப்பில் ஆண்கள் இருக்கும், அப்புறம் பிள்ளைகள் இருக்கும், அப்புறம் இப்படி சஃப்பில் கடைசியில் பெண்கள் இருக்கும். ஒரு சில சஹாபிகள் கூட ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருந்தால்
அழகான சில பெண்களை பார்ப்பதற்காக அவர்கள் வந்து செஃப்ல கடைசியில் நிற்பாங்க. அதை குர்ஆன் ஆயத்தை எடுத்து காட்டுது. குர்ஆன் ஆயத்தில் இந்த விஷயத்துக்கு சந்தர்ப்பத்தை ஒட்டி வருது. உங்களிலே தொழுகையிலே பின்னாடி செல்லக்கூடியவர்கள் இருப்பதை அல்லாஹ் அறிந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தின் மூலமா சொல்லி தந்திருக்கு. அதே மாதிரி சஹாபிகளை அறிவிக்கிறாங்க, அந்த காலத்துல ஒரு அழகான பெண்மணி வருவாங்க தொழுகைக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. நான் அந்த சப்ஜெக்டுக்கு போல. அப்போ குர்ஆன் வந்து நமக்கு இது கட்டளை இடல. இன்னைக்கு வந்து இஸ்லாம் வந்து தவறாக மக்கள் புரிந்து கொள்வதில் இது ஒரு காரணம். பெண்களுக்கு வந்து எந்த ஒரு சுதந்திரத்தை வழங்கல, அவரோட முகத்தை கூட வெளியாக்க சொல்லலை அப்படிங்கிறது. ஆனா குர்ஆன் தெளிவா என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களுடைய அழகை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லி முடிச்சு இல்லாமா லஹர மின்ஹா, அதிலிருந்து வெளிப்படையாக தெரிவதை தவிர அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது கையையும் முகத்தையும் தான் குறிக்குது. அதற்கு வந்து சஹாபத்துடைய காலத்தில் அவர்கள் அப்படி முகத்தையும் கல்லியையும் மறைக்காமல் இருந்ததாக நம்ம ஆதாரங்களையும் பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ் கிட்ட கூட ஒரு பெண்மணி பேச வரும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க, கூட இருந்த சஹாபி அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியோட முகத்தை திருப்பதை தவிர அந்த பெண்ணிட்ட வந்து நீ முகம் மறைச்சல நாளைக்கு வரணும்னு சொல்லலை. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒருத்தர் விரும்பி, இப்போ வந்து ஆண்கள் ஆஃப் கை சட்டை போடுறாங்க, முழு கை சட்டை போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்து விரும்பி நான் என்னுடைய முகத்தை மறைச்சதா வெளியில போவேன்னு சொன்னால் மார்க்கம் கூடாது என்று சொல்லலை. ஆனால் இந்த ஆயத்தில் என்ன இருக்குன்னா, லிதஆரஃபு என்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் ஒருத்தரை அறிந்து கொள்ள வேண்டியதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கோத்திரங்களையும் கிளைகளையும் எல்லாம் ஆக்கி இருக்கிறான் என்பதை அந்த ஆயத்திலிருந்து இந்த ஒரு நோக்கமும் மனிதர்களுடைய படைப்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக குர்ஆன்ல சொல்லப்பட்ட அடுத்த ஆயத்து என்னன்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நாட்டுப்புறத்தார்கள், ஆராப் அப்படின்னால் அரபு அல்லாத மொழி பேசக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நாட்டுப்புறங்களில் இருந்து வந்தவர்கள், கிராமத்திலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தான் ஆராப் என்று சொல்லுவாங்க. அப்போ ஆராபிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமன்னா என்று ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, நாங்களும் ஈமான் கொண்டோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அதான் இந்த ஆயத்து. அந்த ஆயத்து என்ன, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து அல்லாஹ் சொல்றான், காலத்தில் ஆராப், ஆராபிகள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம். அப்ப அல்லாஹ் சொன்ன, குல் நீ அவர்களிடத்தில் கூற, லம் துமினு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் கூலு நீங்க என்ன சொல்லுங்க, அஸ்லம்னா நாங்கள் கட்டுப்பட்டோம், முஸ்லீம் ஆயிட்டோம் சொல்லுங்க. நாங்க ஈமான் கொண்டோம் என்று நீங்க சொல்லாதீங்க. அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் நான் வந்து மூமின் இல்லைன்னு சொல்லணுமா? அது அல்ல. அல்லாஹ் அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் மூமின் ஆகிவிட்டால் அவன்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் செயல்பாடுகள் வெளியில வரணும். அது இல்லாமலேயே என்ன செஞ்சோம், நாங்கள் மூமின்கள் என்று சொன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறான். என்றால் ஒரு ஈமான் என்பது வந்து இஸ்லாமும் ஈமானுக்கு என்ன வித்தியாசம்? பொதுவாக ஆயத்திலே ஹதீஸ்ல ரெண்டு ஒரே மாதிரியான வார்த்தையாக பயன்படுத்தப்படும். ஆனால் அதற்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னா, இப்ப இஸ்லாம் வந்து எல்லா இடத்திலையும் பரவி இஸ்லாமிய ஆட்சியே வரும் பொழுது ஒரு ஆள் வந்து இஸ்லாம் முஸ்லீமாக இருந்தால் தான் எனக்கு நல்லது அப்படிங்கிற சொல்லி என்ன செய்வாங்க, சில பேர் முஸ்லீம் ஆயிடுவாங்க. அவங்க முஸ்லீமாக பழக்க வழக்கங்களும் எல்லாமே இருக்கும். ஆனா அவர்கள் வந்து மன ரீதியாக ஏற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்துக்கு வரல, சும்மா அந்த கட்டுப்பாடுல இருக்கிறது எனக்கு நல்லது என்ற எண்ணத்துல வர்றாங்க. இவர்களையும் முஸ்லிம் என்று சொல்லலாம். ஆனா முஃமின் என்று எப்ப சொல்ல முடியும்? அவர்களோட உள்ளத்திலே இறைவனை பற்றி, மறுமை நாளை பற்றி, வேதங்களை பற்றி எல்லாம் உறுதியான நம்பிக்கை அவன்கிட்ட உள்ளத்துல வரணும். ஆனா அதை அறிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் வந்து நீங்கள் ஈமான் கொள்ளலை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சொல்லலை. ஆனா என்ன சொன்னா, ரசூலுல்லாஹ் வஹீ வரும் பொழுது நீ அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், லம் துமினு நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் நுழையவில்லை. இப்போ ஈமான்ங்கிறது வந்து
நம்ம அதே ஒரு சப்ஜெக்டாக 3-4 நாட்கள் தொடர்ந்து பேசினா கூட முடியாத ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ஈமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் நூல்களில் ஈமான் என்பதற்கு ஒரு தனிய ஒரு கிதாபை ஒரு புத்தகத்தையே ஒதுக்கி வச்சிருக்கு. சொன்னாங்க அல் ஈமானு பிதும் வ சபூன ஷோபா. ஈமான் என்பது 70க்கு மேற்பட்ட கிளைகள் கொண்ட விஷயம். அது ஒரு வார்த்தை 2 வார்த்தை 5 விடயங்கள் மட்டுமல்ல, அது 70க்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, இது ஈமான்ல இருக்கிறதா, இது ஈமான்ல இருக்கிறதா. ஒரேடியா 70 ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லல. ஆனா பல சந்தர்ப்பங்களிலேயும் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஈமான்ல இருக்கிறதா, இதெல்லாம் ஈமான்ல உட்பட்டதான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பட்டியல் போட்டு சொல்லி இருக்கு. அல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வெக்கம் என்பது ஒரு மனுஷனுக்கு அது ஈமானுடைய ஒரு கிளை. வாயில வந்தது எல்லாமே பேசிக்கொள்வது, எதுவுமே ஒரு சென்சர் இல்லாமல் எது வேணாலும் பேசிக்கலாம், எது வேணாலும் யோசிக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் படிக்கலாம், எது வேணாலும் சிந்திக்கலாம். இப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிலைமை இல்லாமல் இருக்கிறது. ஒரு வெக்கம் இல்லாம, வெக்கம் சொன்னா ஒரு ஆளை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கூச்சம் என்பது மட்டுமல்ல. வெக்கம் என்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடியதுன்னா, நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், நல்லதா இருந்தாலும் நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம மண்டையில ஏற்றி அது நம்மளுடைய ஒரு சிந்தனையில வரப்போற விஷயம். அப்ப அதனால தேவை இருக்கிறது தான் படிக்கணும். அப்ப அப்படி தேவையில்லாம தவிர்த்து கொள்வதனுடைய காரணம் என்ன? அவனுக்கு வெக்கம் இருக்கு, ஹயா, இது தேவையில்லாதது. அதனால எல்லா நபிமார்களுக்கும் வெக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ கொடுக்கும். வஇல்லம் யஸ்தஹி, உனக்கு வெக்கம் இல்லை என்றால் நீ விரும்பினதை நீ செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் வஹீ கொடுத்தான். அப்போ ஈமான்ல அது ஒரு விஷயம், வெக்கப்படுவது. இப்ப இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன இல்லை, பொதுவாக இந்த ஒரு எண்ணம் குறைந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக டிவி வந்ததிலிருந்து இந்த ஒரு காரணம் இருக்கு. ஒரு குடும்பத்திலே ஆணு பெண்ணு எல்லாரும் சேர்ந்துதான் ஆபாச காட்சிகளை பார்க்கிறோம். பாப்பா, உம்மா, பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாருமே இந்த ஆபாச காட்சி நடிக்கிறவனுக்கு ஏற்கனவே வெக்கம் கிடையாது. அவன் பணத்துக்காக ஆணும் பெண்ணும் என்ன செய்யறாங்க, என்ன வேணாலும் செய்யறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா பார்க்கிறவனுக்காவது வெக்கம் இருக்கு, அந்தக்கு அதுவும் கிடையாது. கேட்டா என்ன சொல்லுவோம், அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அது தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், அதை நியாயப்படுத்துறத தவிர ஒரு வெக்க உணர்வு ஒரு ஈமானுடைய விஷயம். அவனுக்கு ஈமான் இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான். அதே மாதிரி ஈமானை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல் ஈமானு பிதும் வ சபூன ஷுபா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வஅஃதலுஹா, அதில மிகச் சிறந்தது என்ன? கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதில சிறந்தது, மிகச் சிறந்தது. அது வஅத்னாஹா, அதில கடைசிங்கிறது எங்க வரும்? இமாத்தத்துல் அதானி தரீக், நீங்கள் நடந்து செல்லக்கூடிய வழியிலிருந்து அதில மக்களுக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடிய பொருளை நீங்கள் நீக்கி விடுவது ஈமான். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நம்ம வீடு மட்டும் சுத்தமா இருந்தா போதும், தெருவு எப்படி இருக்கட்டும், மக்கள் நடந்து செல்லக்கூடிய வழி எப்படி இருக்கட்டும், வீட்டில் எல்லா குப்பையை சுத்தம் பண்ணி காலைல ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும்போது தெருவில் போட்டு வர்றாங்க. மக்கள் அதை மெதிச்சுட்டு போனோம், யாரு கொண்டு போய் போட்டான்னு சொல்லிட்டு சாப வார்த்தைகள் விடணும். இதுக்கெல்லாம் யார் காரணமாகுது? இது ஈமானுடைய குறைவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு இதுல என்ன சொல்ற, ஈமானுடைய ஒரு விஷயம் என்ன, அத்தஹூர் ஷத்ருல் ஈமான்ன்றாங்க ரசூலுல்லாஹ். சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி, சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி. இன்னைக்கு அனைத்து நோய்களுக்கும் அடிப்படைங்கிறது என்ன, சுத்தமின்மை என்பது மக்கள்கிட்ட வந்துருச்சு. சுத்தம் கிடையாது. எல்லா விஷயங்களையும் 2 விதமான சுத்தத்தையும் ரசூலுல்லாஹ் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒன்று உள ரீதியாக சுத்தம், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல நோக்கங்கள், இது ஒரு பக்கம். 2வது உடம்பு ரீதியான சுத்தம் எல்லா விதத்திலையும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வெங்காயத்தை சாப்பிட்டாலோ, அன்னைக்கு ரொம்ப வாடை அடிக்கக்கூடிய கீரை இருக்கு, அதை சாப்பிட்டாலோ நீங்க பள்ளிக்கு வராதீங்க. நீங்க பள்ளிக்கு ஜுமாக்கு வரும்போது நீங்க குளிச்சு சுத்தமாயி அத்தரை போட்டு நல்ல முறையில வாங்க. உங்கள இருக்கிறதுல ஒரு நல்ல ஆடையை நீங்க அணிந்து வாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஈமானோட ரிலேட்டட் தான். நம்ம இது ஈமானாக நினைக்கல. ஈமான் என்று சொன்ன உடனே நம்ம மனசுல ஒரு 6 விஷயம் மட்டும்தான் வரும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் இருந்தாதான் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்ல முடியும்.
ஆனா ஆராபிகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் விளங்கலை. அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன சொன்னாட்டாங்க, இன்னைக்கும் இந்த விஷயத்துல நம்ம பெரும்பாலும் ஆராபிகள் தான். ஆராபிகள் மாதிரி தான் நம்மளும் இருக்கு. நம்மளும் இன்னும் என்ன செய்யறோம், ஈமான் கொண்டோம் என்று நம்ம பெருமையா பேசுறதை தவிர ஈமானுடைய அம்சங்கள் நம்மகிட்ட இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க ஈமானோடு சம்பந்தப்பட்டதா. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஈமானு யன்குஸு வ யஸீது, ஈமான் குறையும் கூடும். அது கூடும் குறையும். எப்படி கூடும்? மார்க்கத்தை பற்றியும் குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் மார்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டே இருந்தால் ஈமான் கூடும். அல்லாஹ் பற்றி சிந்திச்சு பார்த்தால் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்து, வானங்களுடையும் பூமியுடையும் படைப்பை பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ஈமான் கூடும். அப்பதான் அந்த ஈமான் இது எப்படி படைச்சிருக்கு பாருங்க, அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. மேகங்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இது எல்லாத்தையும் படித்து பார்க்கும் பொழுது ஈமான் அதிகரித்தவன் என்ன வார்த்தை வரும்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். அவரோட கடைசி வார்த்தை அது. ரப்பனா எங்களோட ரட்சகா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இது நீ சும்மா படைக்கல. இதெல்லாம் படைப்பை சிந்திச்சு பார்த்தா அவனுக்கு தெரியும் இது சும்மா படைக்கல. சுப்ஹானக், நீ மிக பரிசுத்தமானவன். ஃபகினா அதாபன்னார், அதனால் உன்னால் நரகத்தையும் படைக்க முடியும். அதனால எங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக்கொள். இப்ப அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சிந்தித்து பார்த்து ஈமான் அதிகரிக்கும். அதே மாதிரி குர்ஆன் ஓதப்படும் பொழுது வைதா குரியா அலைஹிம் ஆயாத்தும் ஜாதத்துஹும் ஈமானா, இன்னொரு ஆயத்துல வஜிலத்துஹும் குலூப், வஜிலத்து குலூபு, அவங்களோட உள்ளங்கள்ல ஒரு நடுக்க, ஒரு வைப்ரேஷன், வஜிலத்துன்னு அர்த்தம், அவங்களோட உள்ளத்தில் ஏற்படுவது. அதே மாதிரி ஈமான் அதிகரிக்கும். அவங்களுக்கு அதை பற்றி சிந்தித்து பார்த்து யோசித்து ஈமான் அதிகப்படுது. இப்படி ஒவ்வொரு காரியங்களை பற்றியும் சிந்தித்து பார்த்தால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நம்மளோட ஈமான் அதிகப்படுத்த முடியும். குர்ஆன் ஒரு ஆள் சாதாரண ஓதி முடிச்சா அவருக்கு ஈமான் அதிகம் ஆகாது. அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் விஷயத்தையும் பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியும் இது உலகத்தை படைத்தவனை தவிர வேற யாருக்கு இந்த விஷயத்தை எனக்கு சொல்லித்தர முடியாது, எந்த மனுஷனாலும் இது சொல்ல முடியாது. அப்பதான் அவனுக்கு ஈமான் அதிகப்படும். அதே மாதிரி முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய வரலாறு படிக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும் அவர்களை தூளுதுவகளாக்கப்பட்டது, அவர்களை அழிக்கப்பட்டது. இப்ப நானும் ஒரு பெரிய படைப்பெல்லாம் கிடையாது. அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது அவனுக்கு பயம் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் சொல்லும் பொழுது அவனுக்கு ஈமான் அதிகப்படுத்தப்படும். இப்படி நம்ம என்ன செய்யணும், ஈமான் அதிகப்படுத்தும் பொழுதுதான் அராபிகள மாதிரி அந்த நிலைமையில் நம்ம மாற்றப்படும். இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கும், எது மட்டும் சொல்ல முடியும், அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, முஸ்லிமான என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஈமானுங்கிறது என்ன எனக்கு தெரியாம அப்படி இருக்கிறோம். இந்த நிலைமையே தான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய கெடுதல் யாரால, இன்னைக்கு இந்த பெயர் தாங்கி முஸ்லிம்களால தான். அவர்களை எடை போட்டு தான் மற்ற இஸ்லாம் அல்லாதவர்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய செயல், இவன் செய்யக்கூடிய அநியாயம், இவன் செய்யக்கூடிய துரோகங்கள், இவன் செய்யக்கூடிய போலித்தனம், இது எல்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய பேர்ல வருது. ஆனா உண்மையில் அவனுக்கு ஈமான் இருந்திருந்தால், அவன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவனாக இருந்தால் இவனை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்தில் வந்திருப்பாங்க. அப்ப ஈமான் அதிகப்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளை நம்ம செய்யணும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சுன்னத்தாக கற்றுத்தந்த இழ்திகாஃப் என்பது ஈமான் அதிகப்படுத்துறதுக்குண்டான ஒரு மிகப்பெரிய செயல். அது என்ன காரணம், எந்த விதமான உலக சிந்தனையை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஓரம் கட்டி விட்டு நாம் யார் எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறோம், இதுவரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டியிருக்கு, இதை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்த்து, இதை பற்றியெல்லாம் சுய ஆய்வுகள் பண்ணி, இதை பற்றியெல்லாம் சிந்தித்தவன் இருக்கக்கூடிய நேரம் அது. மற்ற எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறோம், ஓரம் கட்டிட்டு இருக்கிறோம். அப்போ வருடத்தில் ஒரு 10 நாள், ஒரு 10 நாள் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி எந்தெந்த வழிமுறைகள் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்க. நீங்க பள்ளிவாசல்ல அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதி அதை பற்றி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஈமான் அதிகப்படுத்தும். சஹாபிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க, உட்காருங்கள் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நாம பேசிக்கொண்டு ஈமானை அதிகப்படுத்துவோம்
என்று சொல்லுவாங்க. நாம பேசிட்டு என்ன செய்வோம், ஈமான் அதிகப்படுத்துவோம் என்று சொல்லுவாங்க. இன்னொரு சஹாபிகள் என்ன செய்வாங்க, இன்னொரு பழக்கம், அவங்க பேசி முடியும் பொழுது வலாசுர் என்ற சூறாவை ஓதி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சூறாவை ஓதி கொடுப்பாங்க, ஈமான் அதிகப்படுத்துவதற்காக. அப்ப இத மாதிரியான செயல்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து உண்டாக வேண்டும். ஈமான் நம்மளுடைய உள்ளத்திலே நுழைய வேண்டும். குல்லம் தூமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும் வஇன் துதீஉல்லாஹ் வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருந்தால் லா யலித்துக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுடைய அமல்களில் இருந்து நீங்கள் செய்த எந்த அமலில் இருந்தும் எதுவுமே குறையாமல் இருக்கும், அது குறைக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஈமான் இல்லாத காலத்தில் செய்ததையும் ஈமான் அதிகப்பட்ட பிறகு என்ன ஆகும், அது நம்மளுடைய லிஸ்ட்ல வரும். நம்ம நிறைய நன்மையான காரியத்தை கடந்த காலத்தில் செய்திருக்கோம், அந்த காலத்தில் நமக்கு ஈமான் கிடையாது. நம்ம ஈமான்ல முழுமையா நுழைஞ்சிட்டால் அந்த நாட்கள்ல நாம் செய்துவிட்ட நன்மைகள் கூட நம்மளுடைய லிஸ்ட்ல வரும். அப்ப எதுவுமே குறைக்காம அல்லாஹ் என்ன செய்வான், தருவான். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், ஈமான் அதிகப்படுத்துவதனால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, நம்ம எந்த காலத்தில் எந்த நன்மைகள் செய்திருந்தாலும் அதெல்லாம் நம்மளுடைய லிஸ்டில் நம்மளுடைய நன்மையுடைய அந்த பட்டியலில் வரும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட்டால், தூதருக்கு கட்டுப்பட்டால் தான் நன்மைகள் குறையாமல் இருக்கும் என்பதையும் இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருது. இல்லைன்னா என்ன ஆகும், எந்த ஒரு நன்மை செய்தாலும் அதுக்கு கூலி இருக்காது. எவ்வளவு நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, தூதருக்கு கட்டுப்படல, நமக்கு அந்த நன்மை கூலி கிடைக்குமா, கிடைக்காமல் அதான் சொல்றான், இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடியவனும் கருணையாளனுமாக இருக்கிறான். ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹ் பற்றி நமக்கு சொல்லி தர்றான். இவ்வளோ விஷயத்தை சொன்னாலும் நீங்க மனசு வெறுத்து நீங்க போக வேண்டாம், இதெல்லாம் நமக்கு சரி வராது சொல்லி போக வேண்டாம். கடந்து முடிஞ்சது, நீங்கள் தெரியாமல் செஞ்சது, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் என்ன செய்வான், பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா அவன் கருணையாளன், கருணையாளனுக்கு மட்டும்தான் மன்னிக்கிற அந்த தன்மை வரும். கருணையாளனுக்கு மட்டும்தான் மன்னிக்க கூடிய தன்மை வரும். யார்கிட்ட கருணை இல்லையோ அவனுக்கு எந்த விஷயத்தை மன்னிக்க முடியாது. அவன் கோபக்காரனாகவும் பழிவாங்கக்கூடியவனாகவும் இருப்பான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஏன், அவன் கருணையாளன். அதனால் நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்குண்டான அனைத்து விதமான முயற்சிகளை நாம் கொள்ள வேண்டும். சும்மா ஒரு முஸ்லிம் என்ற ஒரு பெயர் தாங்கி மட்டும் இஸ்லாத்தில் இருந்ததினால மட்டும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஈமான் தான் நமக்கு அதிகமான சொர்க்கத்திலே அந்தஸ்தை நமக்கு தரக்கூடியது. எது, ஈமான் தான். அது நம்மளுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.